நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவிஞர் ஒரு நல்ல பாடகரும் கூட. நிறைய பேர் அதை எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் இசைக்கான இந்த மேடையில் அவர் வந்திருக்கிற நேரத்தில் ஒரு 2 லைன் பாடினார்னா ரொம்ப நல்லா இருக்கும். கவிதைக்கு பொய் அழகு என்று கேட்டிருக்கிறேன். ஆனால் கோபிநாத்துக்குமா பொய் அழகு? கவிதைக்கே பொய் அழகு. கவிதை கோபிநாத், நான் நல்ல பாடகர் என்பதில் நல்ல ரசிகன். நான் தப்பு தப்பாய் பாடுவேன். அதை தமிழகம் பொறுத்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் நான் பாடுவதில்லை. அல்ல, தப்பு தப்பா பாடினாலும் நீங்க பாடுறதை கேட்பாங்க, அதுக்காக தான். பொன்மாலை பொழுதில் விட்டு போற சரணத்தை பாடுகிறேன். இரவும் பகலும் யோசிக்கிறேன், எனையே தினமும் பூசிக்கிறேன், சாலை மனிதரை வாசிக்கிறேன், தீயின் சிவப்பை நேசிக்கிறேன், வேதங்களே வேதங்களா கூடாது இது ஒரு பொன்மாலை பொழுது. மகன் நாடுகிறாள், வேறு உடை கூடுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. முதல் பாடல்லையே தான் யாருன்னு சொன்ன கவிஞர் இவர் தான் நினைக்கிறேன். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் சேதி தேதி வரும் அப்படின்னு அப்படி முடிச்சுட்டு இந்த பாடல் ஓகே சொல்றாங்க. அதற்கு பிறகு ஒரு அட்லாண்டிக் ஹோட்டல்லேருந்து ஓடி போய் தன்னுடைய மனைவியை பார்க்க போகிறார். குழந்தை பிறந்திருக்கிறது. அங்கேயும் கவிதை போயிட்டு தன்னுடைய மனைவியிடம் சொல்றார், உனக்கும் எனக்கும் முதல் பிரசவம்.